இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ப்ரூஃப் வந்து ஒரு உணர்ச்சி பூர்வமான ப்ரூஃப். முதல்ல இந்த ப்ரூஃபை பார்த்துருங்க. இது இப்போது வலைத்தளத்தில் கூட வந்திருக்கு, நீங்கள் பார்த்துருக்கலாம். இதை பார்த்துருங்க. இந்த 3 மனுஷர் யார்? இவங்க கையில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மார்க் இருக்குது பாருங்களேன். இந்த 3 மனுஷர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க ஹிட்லர் ஜெர்மனி தேசத்தில் கொடுமைப்படுத்தின போது அந்த எல்லாருடைய கையிலையுமே ஒரு நம்பர் போட்டார், நம்பர் சிஸ்டம். அது 5 இலக்க நம்பர் இருக்குது, ஒரு சிலருக்கு 10 இலக்க நம்பர் இருக்குது. அன்றைக்கி வந்து ஒரு ஹாலோகாஸ்ட் மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹாலோகாஸ்ட் மிஷினில் அதை எழுத்தி அந்த மிஷினுக்கு ஒரு நம்பராக 6 இலக்க நம்பர் போடப்பட்டது. அதாவது மெயின்டைன் பண்ணப்பட்டது. இதை அன்றைக்கி செய்த நிறுவனங்கள் எல்லாம் இன்றைக்கும் இருக்கிறாங்க. அந்த ஹிட்லர் போட்ட அதில் தப்பிச்சவர்கள், ஹிட்லர்ட்டு தப்பிச்சவங்க இஸ்ரேல் தேசத்துக்கு வந்தார்கள். இப்படி பேட்சாக தப்பிச்சு வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, குழுக்களாக இருக்கிறாங்க. அதில் தப்பிச்சு வந்தவங்களில் கடைசி ஐ விட்னஸ், அதாவது கண்ணால் கண்ட சாட்சியாக இருக்கக்கூடிய 3 பேர் 73 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஆஸ்ட்ரிச் வந்திருக்கிறாங்க, அதாவது ஜெர்மனி வந்திருக்கிறாங்க. வந்து தாங்கள் எந்தெந்த இடங்களில் பாடுபட்டோங்கிறத திருப்பி ஒரு தடவை பார்த்துருக்குறாங்க. அது பார்த்தபோது ஒரு உணர்ச்சி பூர்வமான காரியமாக இருந்தது. இந்த அடையாளம் எதை காட்டுகிறது? ஏற்கனவே இறந்த காலத்தில் நடந்ததான ஒரு கொடூரத்தையும் நிகழ்காலத்தில் நடக்க போகிறதான ஒரு எச்சரிப்பையும் நமக்கு கொடுக்கிறது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இறந்த காலத்தில் இப்படி ஒரு மிகப்பெரிய கொடுங்கோலன் மன்னன் வந்திருக்கிறான். ஏறக்குறைய 60 லட்சம் யூதர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது உலக வரலாற்றிலேயே மிகப்பெரிய கருப்பு சம்பவம். இதில் அவர்கள் கடைசியாக அநேகர் கொலை செய்யப்பட்டார்கள், ஒரு சிலர் அதிலிருந்து தப்பித்து போனார்கள். இந்த யூதர்களுக்கு ஏன் இந்த கெதி அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், 1918 பால்ஃபர் டிக்ளரேஷனுங்கிற மூலமாக இவர்கள் தங்களுடைய தேசத்திற்கு வருவதற்கு, குடியேறுவதற்கு உரிமை கொடுக்கப்பட்டாகிவிட்டது. ஆனால் இவர்கள் தாங்கள் இருந்த தேசத்தில் சந்தோஷமாக, ஜெர்மனியில், ரஷ்யாவில், ருமேனியாவில் இருந்த சந்தோஷத்தின் விளைவாக தங்கள் தாய் நாட்டை மறந்தவர்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் திருப்பி அவர்களை கடைசி நாட்களில் கொண்டு வருவேன்னு ஓசியால். அதுவும் அவர்கள் வராத பட்சத்தில் அவர்களை அனுப்பி வைப்பதற்கு ஒருத்தனை எழுப்பினார். அதுதான் ஹிட்லர். தேவனுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு வழிவாசலை திறக்கும் போது, அந்த வழிவாசல் உங்கள் பார்வைக்கு ஒருவேளை விரும்பத்தக்கதாக இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுக்குறாருன்னா அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கணும். இல்லை, எனக்கு இது செட் ஆகாது, என்னுடைய லைஃப் ஸ்டைலுக்கு ஒத்து வராது, நான் இப்போ இருக்கிற சூழ்நிலையை விட ஒரு படி குறைவாக இருக்குது, இல்லைங்க, கர்த்தரை அனுமதிக்கும் போது போயிடணும். அதுக்கப்புறம் அவராக அனுப்புவார் பாருங்களேன், அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு ஒரு முன்னுதாரணம் தான் இது. இந்த யூதர்களுக்கு 30 ஆண்டு காலம் வாசல் திறந்தது. 1918 to 1938 30 ஆண்டு காலம், ஏறக்குறைய 20 வருஷம் அந்த காலங்கள் திறந்தது. 1945 வரைக்கும் நான் சொல்கிறேன். 1948 தான் அவங்களுக்கு வந்து சுதந்திரம் அடைஞ்சாங்க. அந்த 30 வருஷத்தை நான் சொல்கிறேன், இடைப்பட்ட 30 வருஷத்தை. அவர்கள் விரட்டப்பட்டார்கள், அடிக்கப்பட்டார்கள். காரணம் என்ன? திறக்கப்பட்ட வாசலுக்குள்ளே அவர்கள் பிரவேசிக்காததுனால. இது இறந்த காலத்தில் நம்ம கொடுக்கக்கூடியதான ஒரு எச்சரிப்பு செய்தி. எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்னா, நம்ம திருப்பி திருப்பி சொல்கிறோம், இதே மாதிரி ஒருத்தன் வரப்போகிறான், வலது கையில் நெத்தியிலையும் முத்திரை போட போகிறான். ஒரு சிலர் சொல்கிறாங்க, ஏன் இதெல்லாம் சொல்கிறீங்க, என்ன அவசியம், இயேசு வரும்போது வந்தால் வந்துட்டு போட்டுமே, கடைசி காலத்தை பார்த்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படிலாம் கேட்குறாங்க. ஒரு கூட்ட ஜனங்களை தேவன் பாதுகாக்க விரும்புகிறார். அவர்களுக்கு கொடுத்த வாசல் திறந்திருந்தது போல, 30 ஆண்டு காலம் திறந்தது போல, சபைக்கு 2000 ஆண்டு காலமாக திறந்திருக்கிறது. இந்த வாசல் அடைக்கப்படுகிற நேரம் வருகிறது. அதனால தான் பல இடங்கள் நீங்கள் பாருங்கள், கதவு அடைக்கப்பட்டது. ஆண்டவர் சொல்கிறார், உங்களை அறியேன். இந்த கதவு அடைக்கப்படுற வரைக்கும் தான் நமக்கு டைம். நோவா காலத்தில் கதவு அடைக்கப்பட்டது, அதுக்கப்புறம் அழிவு பூமிக்கு வந்துச்சு. அந்த திறந்திருக்கிற வரைக்கும் பேழைக்குள்ளே போகலாம். அதே மாதிரி தான் இப்போ நமக்கு திறந்திருக்கு. இந்த ஹிட்லர் மாதிரி ஒருத்தன் நம்ம காலத்தில், நம்மளுடைய அப்பாக்கள் காலத்தில் வந்திருக்கிறான் பாருங்களேன். 60 லட்சம் யூதர்களை கொலை செஞ்சுருக்கிறான். அதே மாதிரி நம்மளுடைய காலத்தில் ராஜபக்ஷ மாதிரி ஒரு ஆட்கள் எத்தனை லட்சம் நம்முடைய உறவுகளை அவங்க கொலை செஞ்சுருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் இப்படிப்பட்டவர்கள் வரமாட்டார்கள்? அப்படிப்பட்ட கொடுமைகளுக்குள்ளே நாம் போகக்கூடாது. உலகளாவிய ஒரு மிகப்பெரியதான சர்வாதிகாரம் வரப்போகுது. அதை ஐரோப்பா தேசத்திலிருந்து நடப்பிக்கிறவன் வரப்போகிறான். இவனும் ஹிட்லரும் ஐரோப்பா தேசத்தை சார்ந்தவன் தான். வேதம் சொன்னபடி அவன் வரப்போகிறான். அப்படி வரும்போது அந்த மகா ஆக்கினைக்கு தப்பித்துக் கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு ஒரு வாசலை திறந்து வச்சிருக்கிறார். அதுதான் கர்த்தருடைய வருகை. ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுவோம். அன்னைக்கு யூதர்கள் முதலாவது வந்த இயேசுவை இழந்தார்கள். அதனுடைய விளைவை 2000 வருஷமாக அனுபவிச்சாங்க. திறஞ்சு வச்ச வாசல் 30 வருஷம், அதை அவர்கள் அசட்டை பண்ணினார்கள். அதனுடைய விளைவை ஹிட்லர் கையில் அனுபவிச்சாங்க. அதனால தான் 2வது வரப்போகிற இயேசுவை நம்ம அசட்டை பண்ணக்கூடாது. திறந்து வச்சிருக்கிற வாசலை நம்ம அசட்டையாக நினைக்கக்கூடாது. ஆயத்தமாவோம், ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துவோம்.